வெல்கம் டு சொடக்கு சமையல். இன்றைக்கி நம்ம கேப்சிகம் தால் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேவையான பொருட்கள்: ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து அதை கழுவி எடுத்திருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் சீரகம், 2 கப் அளவு தண்ணி சேர்த்து 2 விசில் வர வரைக்கும் வேக விட்டுருங்க. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க, அது பொரியட்டும். 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுருங்க. கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ நறுக்குனா 7 பல் பூண்டு சேர்த்துருங்க. லைட்டாக வதக்கி விட்டுருங்க. நறுக்குனா 10 சின்ன வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. நறுக்குனா 2 தக்காளியும் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நறுக்குன ஒரு கேப்சிகம் சேர்த்துடலாம். இதை ஒரு முறை கலந்து விட்டுருங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ வேக வச்சிருக்கிற பாசிப்பருப்பு சேர்த்துடலாம். ஒரு முறை கலந்து விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னா விட்டுறலாம். இப்போ கொத்தமல்லி இலை சிறிதளவு தூவி இறக்கி வச்சிடலாம். சூப்பரான கேப்சிகம் தால் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது பூரி, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்கும் கூட ஒரு நல்ல காம்பினேஷன். ரைஸ், இட்லி, தோசை கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.